தலைப்பு செய்திகள்: குமரிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 4 நாட்களுக்கு கடலோரத்தில் மிக கனமழை. சென்னை, காஞ்சி, திருவள்ளூருக்கு 29ஆம் தேதி ரெட் அலர்ட். கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் டி.கே. சிவக்குமாருக்கு "வெயிட், ஐ வில் கால் யூ" என ராகுல் காந்தி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக தகவல். அதிமுக எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் விஜயுடன செங்கோட்டையன் சந்திப்பு. இன்று தகவலில் இணைகிறார். கனமழை எச்சரிக்கை முதல்வர் இன்று ஆலோசனை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில், மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் என்பதா? ஆளுநரின் திமிரை அடக்குவோம்: முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழை பெய்தால் எதிர்கொள்ள தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படை. அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தகவல். அரசியலமைப்பு கடமைகளை மக்கள் நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாட்டில் இறந்தவர்களின் 2 கோடி ஆதார் எண்கள் செயலிழக்கச் செய்துள்ளதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவையில் அதிமுகவால் தோற்றேன் அண்ணாமலை சொன்ன புது தகவல். அரசியலமைப்பு மீதான பாஜவின் பாசம் வெறும் பாசாங்குத்தனம். காங்கிரஸ் கடும் தாக்கு. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான கவுகாத்தி டெஸ்ட் போட்டியில் 408 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா படுதோல்வி. அமெரிக்காவில் நடைபெறும் 2026 G20 மாநாட்டிற்கு தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது. அதிபர் டிரம்ப். பாக். முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டாரா? 3 சகோதரிகள் திடீர் போராட்டம். 9,000 பேரிடம் 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம். ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநர்கள் வீடுகள் உள்பட 15 இடங்களில் இ.டி. சோதனை.